ஜெரி தன் அப்பாவிடம் ஒரு கதை சொல்லும்படி கேட்டான். அதை கேட்ட அவன் அப்பா படுக்கையில் அமர்ந்தபடியே ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். இது என்னுடைய உண்மையான நண்பனின் கதை. நீயும் ஒரு உண்மையான நல்ல நண்பனை சேர்த்துக்கொள் என்ற அறிவுரையுடன் கதை தொடங்குகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் கிருத்திக் என்ற சிறுவன் வசித்து வந்தான். கிருத்திக்கு விலங்குகளை மிகவும் பிடிக்கும், குறிப்பாக நாய்கள். அவன் எப்போதும் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க விரும்பினான். ஒரு நாள் கிருத்திக் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய கைவிடப்பட்ட நாய்க்குட்டியை கண்டான். அந்த நாய்க்குட்டி மெலிந்து, பயந்து, தனியாக இருந்தது. கிருத்திக்கு அந்த நாய்க்குட்டியை பார்த்ததும் பரிதாபம் வந்தது. அவன் நாய்க்குட்டியை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தனது அம்மாவிடம் கெஞ்சினான். முதலில் கிருத்திகின் அம்மா தயங்கினார். ஏற்கனவே வீட்டில் பல விலங்குகள் இருந்தன. ஆனால் கிருத்திகின் கெஞ்சலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் நாய்க்குட்டியை வளர்க்க அனுமதித்தார். கிருத்திக் அந்த நாய்க்குட்டியை டாமி என்று பெயரிட்டான். கிருத்திக்கும் டாமியும் விரைவில் நெருங்கிய நண்பர்களானார்கள். அவர்கள் ஒன்றாக விளையாடுவார்கள், பூங்காவிற்கு செல்வார்கள், எல்லா இடங்களுக்கும் ஒன்றாக செல்வார்கள். டாமி கிருத்திகின் உண்மையான தோழனாக மாறினான். ஒரு நாள் கிருத்திகும் டாமியும் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு பெரிய புலி அவர்களை நோக்கி வந்தது. கிருத்திக் பயந்து உறைந்து போனான். ஆனால் டாமி கிருத்திக்கை பாதுகாக்க தைரியமாக புலியை எதிர்த்து நின்றான். டாமியின் தைரியத்திற்கு புலி பயந்து ஓடிவிட்டது. கிருத்திக் தனது உயிரை காப்பாற்றிய டாமிக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தான். இந்த சம்பவத்திற்குப் பிறகு கிருத்திக்கும் டாமியும் இன்னும் நெருக்கமாக இருந்தனர். கிருத்திக் டாமி எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணர்ந்தான். டாமி ஒரு உண்மையான நண்பன், தன்னுடைய உயிரை காப்பாற்ற தயாராக இருந்தான். தனது அம்மாவும் இதனை கண்டவுடன் டாமியை வீட்டில் ஒருவனாக நடத்தினர். கிருத்திக்கும் டாமியும் பல ஆண்டுகள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அவர்களின் நட்பு ஒரு உண்மையான அதிசயம். அது கிருத்திற்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது என்று கதையை முடித்தார். உடனே ஜெரி தன் அப்பாவிடம் அந்த டாமி எங்கே என கேட்க வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான் நம்மை நல்வழியில் கூட்டி செல்வார்கள் என்றும் ஆபத்தான நிலையில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்றும் கூறினார்.